கம்பராமாயணம் 46வது செஷன் பிப்ரவரி 14, 15. நீங்க ஆரம்பிக்கலாம் மேடம். இது வரைக்கும் இந்த பெண்களும் ஆடவரும் மகளிரும் அந்த சந்திரசேல் மாலைக்கு போறாங்க. அங்க அவங்க பூ கொய்து எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சுனைக்கு போய் அங்க குளிச்சு நீராடி மகிழ்றாங்க. அது மகிழ்ந்த பிறகு சாயங்காலம் ஆயிடுறது. சந்திரனும் வரதுனால அவங்க எல்லாம் ஆற்று நீர்ல இருந்து வெளியே உடையெல்லாம் மாற்றிக்கொண்டு அவள் அப்போ இரவு ஆயிடுறது, நிலவும் வந்துடுறது. இந்த ஆடவர் மகளிரும் மது உண்டு மகிழறாங்க. இந்த மது உண்டு மகிழும் போது ஏற்படக்கூடிய குழப்பங்களை பற்றி கம்பர் விளக்கிட்டே வர்றாரு. அதுல சில பெண்கள் தங்களோட முகத்தை தண்ணியில பார்த்துட்டு அதுவே சந்திரன் நினைச்சு மயங்குறாங்க. சிலர் அறையில அணியிற ஆடைய மார்ல அணியிற ஆடைய அறையில அணிஞ்சு குழப்பம் பண்ணிக்கிறாங்க. இன்னும் சில பெண்கள் தங்கள் வாயை திறந்தா எங்க பூன்னு நினைச்சு வண்டு வாய்க்குள்ள வந்துருமோ அப்படின்னு பயந்து வாயை மூடிக்கொண்டு அங்க இருக்கிற செடியோட தண்டு குழல் மாதிரி இருக்கு, அதை எடுத்து அந்த மது கிண்ணத்துல சொருகி அதை குடிக்கிறாங்க. சில சமயம் மதுவோட சேர்ந்து அதுல இருக்கக்கூடிய வண்டோ அந்த வண்டனோட சில இதையும் குடிக்கிறதுக்கான ஒரு இதுவும் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் விவரிச்சுக்கிட்டே வர்றார் கம்பர். இப்ப 987வது பாடல்ல மானமர் நோக்கி ஓர் மதுகை வேந்தன் பால் ஆன தன் பாங்கியர் ஆயினார் எல்லாம் போனவர் தொடர போக்கினாள் தானும் அங்கு அவர்கள் பின் தமிழ் ஏகினாள். மானமர் நோக்கி ஓர் மதுகை வேந்தன் பால், மான்கள் விரும்பும் கண்ணுடையால் உறுத்தி ஒப்பற்ற வலிமை வாய்ந்த தன் கணவனிடத்தில் ஆனதன் பாங்கியர் ஆயினார் எல்லாம், தனக்கு விருப்பமான தோழியர் ஆனவரை எல்லாம் போனவர் தொடர போக்கினாள். பின்னே சென்றவர்கள் முன்னே சென்றவர்களை தொடருமாறு தொடர்ந்து அனுப்பிய வண்ணம் இருந்தாள். தானும் அங்கு அவர்கள் பின் தமிழ் ஏகினாள். இனி அனுப்ப தோழியர் இல்லை ஆதலால் தன்னை தானே தூதாக்கி கணவன் இருக்குமிடம் நோக்கி இவளும் அவர்கள் பின்னே தனியாளாய் புறப்பட்டாள். மது உண்டவுடன் எழுந்த காம வேட்கையால் கணவனிடம் சென்று சேரும் கால இடைவெளி தராமலேயே தூதனுப்பி இனி அனுப்ப யாரும் இல்லை ஆதலால் தானும் தூதானாள் என தலைவியின் ஆறான்பம் தீரா வேட்கையும் அறிவித்தவாறு கால இடைவெளியின்றி அடுக்கடுக்காக தோழியரை அனுப்பி கொண்டே இருந்தாள் என்பதனை போனவர் தொடர போக்கினாள் என்னும் அடுக்கால் உணர்த்திய திறம் காண்க. மிக வேட்கை உயர்வு பாராது ஆதலால் தான் தலைவி நிலையில் இருந்தும் தாழ்ந்து தானும் தூதியானாள் என்பார். தானும் அங்கு அவர்கள் பின் தமிழ் ஆயினாள் என்றார். அந்த கணவனை தொடர்ந்து தன்னோட தோழிகளை எல்லாம் ஒவ்வொருத்தரையா அனுப்புறா. பிறகு அனுப்புறதுக்கு யாருமே இல்லைன்னு போது தானே அவ தலைவியா இருந்தாலும் ஒரு தூது போற பெண்ணாக மாறி அவனும் பின்னாடியே போறா. அந்த கணவன் மேல அவளுக்கு அவ்வளவு அன்பும் வேட்கையும் இருக்கு அப்படிங்கறத இங்க விளக்குறாரு. அவங்க கேம்ப் போட்டிருக்க இடத்துக்குள்ளேயே அவங்க கணவன் வேற இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஆமா ஆமா புரியுது இல்லையா? புரியுது மேடம். பாடல் 988 விரைசை பூஞ்சேக்கையின் அடுக்க மீமிசை கரைசையா ஆசை அம்கடல் உளாள் ஒரு விரைசமென் குதலையாள் கொழுநன் பேரெல்லாம் உரை செய்யும் கிள்ளையை உவந்து புல்லினாள். விரைசை பூஞ்சேக்கையின் அடுக்கம் மீமிசை மனம் மிகும் மலர் படுக்கையின் அடுக்குகளின் மேலே கரைசையா ஆசையம் கடல் உளாள் கரையிட்டு தடுக்க இயலாத காதல் கடலில் மூழ்கியுள்ளவளான ஒரு விரைசை மென் குதலையாள் தேன் என இனிக்கும் மழலை மொழி உடையாள் ஒருத்தி கொழுநன் பேரெல்லாம் உரை செய்யும் கிள்ளையை தன் கணவனுக்கு உரிய பெயர்களையெல்லாம் சொல்லுகின்ற கிளியை எடுத்து உவந்து புல்லினாள் உள்ளம் மகிழ்ந்து தடவிக்கொண்டாள். அடுத்த மீமிசை என்பதிலும் அடுக்க மீமிசை என்பது இடத்திற்கேற்ற பொருட்சிறப்புறதலால் அப்பாடமே கொள்ள பெற்றது. கணவனை பிரிந்த பெருந்துன்ப பெருக்கில் வருந்துவார்க்கு கணவன் பெயர் கேட்டலும் பேரின்பம் தரும் செயலாகும். ஆதலின் கணவன் பெயர் அனைத்தும் உரைக்கின்ற கிளி மிக பேரின்பம் தருவது ஒன்று. கொழுநன் பேரெல்லாம் உரை செய்யும் கிள்ளையை உவந்து புல்லினாள் என்றார்.
ஆவதொன்று அருளாய் எனது ஆவியை கூவுகின்றில்லை கூறலை சென்று என பாவை பேசுவது போல தன் பனிப்புற பூவையோடும் புலம் புரிகின்றனர் சிலர். கம்பராமாயணம் என்பதும் இங்கு ஒப்பு நோக்குதற்கு உரியது. அதாவது இந்த தன் கணவனோட பேரை கேட்கறதுலயே அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்டாக்குறது. அப்படி தன் கணவனோட எல்லா பேரையும் சொல்லக்கூடிய கிளியை எடுத்து உள்ளம் மகிழ்ந்து தழுவி கொள்கிறாள். அந்த கிளியை எடுத்து கொஞ்சிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த பாடல்ல. அவளோட கணவன் மேல இருக்கிற அன்பை விவரிச்சிட்டு இருக்காரு. எனி டவுட்ஸ்? இந்த அடுத்த மீமிசை அடுக்க மீமிசை பாட்டுல ரெண்டும் வருதா? பாடல் கொஞ்சம் போடுறோம். அடுக்க மீமிசை ஒரு முறைதான் மேடம் வருது. ஒரு முறைதான் வருது. அடுக்க மீமிசை ஒரு முறைதான் வருது. அதுக்கு அவர் என்ன சொல்றார்? அடுத்த மீமிசை என்பதிலும் அடுக்க மீமிசை என்பது இடத்திற்கேற்ற பொருட்சிறப்பு பாடம். அடுத்த மீமிசைங்கிறத விட அடுக்க மீமிசை அப்படிங்கிறது பொருள் சிறப்பா இருக்குன்றாங்க. இந்த அடுக்க மீமிசைக்கு என்ன பொருள்? மனம் மிகும் மலர்படு அடுக்குகளின் மேலே. ஓகே, அடுக்குன்றதுனால அதையே போட்டுக்கலாம் அப்படின்னு. அடுத்தன்றதை விட அடுக்குங்கிறது சரியா இருக்குங்கிறார். ஓகே மேம், இப்போ இதுல செந்தில் சொன்ன மாதிரி இது அந்த எங்க அவங்க ஸ்டே பண்ணிருக்காங்களோ அங்க இருக்கிறதுலே பிரிஞ்சவங்களை பத்தி பேசுறாங்களா? ஏன்னா ஆக்சுவலா அந்த அயோத்தியில இருக்கிறவங்க ஒரு சில பேர் போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள பிரிஞ்சு பேசுறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஏன் இவ்வளவு உறந்துற மாதிரி போட்டிருக்காங்க? கடல் விழா எனக்கு அது கொஞ்சம் தெரியல. நான் லாஸ்ட் 980 நிறுத்திட்டேன். அதனால எனக்கு நான் படிக்க போறேன்னு நினைச்சுட்டேன். அதுக்கு மேல என்ன வந்ததுன்றது எனக்கு தெரியல. இல்ல மேம், இப்ப ரீட் பண்ணும்போதுதான் நானுமே புரிஞ்சுக்கிறேன். அதனால உங்க கொஸ்டின் என்ன ராமலட்சுமி? இல்ல, இப்போ அவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க. அதுல மது அருந்தினவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரிதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரே இடத்துல இருக்கும் போதே எதுக்கு பிரிந்த பெருந்துன்ப பெருக்கில் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்க மேரேஜுக்காக ஒரு சில பேர் கிளம்பி இருக்கலாம், ஒரு சில பேர் அங்க இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பிரிஞ்சதை பத்தி பேசுறாங்களான்னு தெரியல. எனக்கு அப்படிதான் தோன்றது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாடல்ல ஒவ்வொரு பெண்ணையா அனுப்புறா இல்லையா கணவனை பாத்துக்கிறதுக்கு. அப்ப அவர் தான் இருக்காருன்னு தானே அர்த்தம். அவர் ஒருவேளை முன்னாடி போயிட்டார் போல இருக்கு. அதனால ஒவ்வொரு பெண்ணையா அனுப்பிச்சு தானும் பின்னாடியே போறா கடைசியிலன்னு போட்டிருந்தது இல்லையா? ஓகே, ஒருவேளை அங்கதான் இருக்காரு அவர் அப்படின்னு தோன்றது. மேற்கொண்டு பாடல்கள் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். ஓகே. அடுத்த பாடல் 989. மன்றல் நாறு ஒரு சிறை இருந்து ஓர் வாணுதல் தன் துணை கிள்ளையை தழி என் ஆவியை இன்று போய் கொணர்கிலை என் செய்வாய் எனக்கு அன்றிலோடு ஒத்தி என்று அழுது சீறினாள். மன்றல் நாறு ஒரு சிறை இருந்து ஓர் வாழ்நுதல் மனம் வீசும் ஓர் இடத்திலே இருந்து கொண்டு ஒளி பெறும் நெற்றியை உடையாள் ஒருத்தி தன் துணை கிள்ளையை தழி தனக்கு துணையாக உள்ள கிளியை தழுவி என் ஆவியை இன்று போய் கொணர்கிலை என் உயிர் நாயகனை இன்று தூதாக போய் அழைத்து வந்தாய் இல்லை என் செய்வாய் எனக்கு இந்த உதவியை தவிர வேறு எனக்கு என்ன உதவி செய்ய இருக்கிறாய் அன்றிலோடு ஒத்தி பிரிந்தாரை தன் ஒலியால் வருத்தும் அன்றிலை போலவே நீயும் இருக்கின்றாய் என்று அழுது சீறினாள் என்று கூறி புலம்பி வெகுண்டு கொதித்தாள். கணவன் கொஞ்சம் முன்னாடி போனதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாளா? அவரெல்லாம் அங்கேயே இருக்காரா? கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு இந்த இடத்துல. பிரிந்தாரை உதவியிலும் பெரிய உதவி உலகில் வேறு இல்லை. நீ போய் அவரை அழைத்து வராமல் அவர் பெயரை மட்டும் ஓயாது கூவி என்னை துயர் உறுத்துகிறாய். அன்றில் வெளியே கூவுகிறது, நீ உள்ளே கூவுகிறாய். ஆக துயர் உறுத்துவதில் 2 பேரும் ஒன்றே, இடமே வேறுபாடு என்கிறாள். மேல் பாடலில் கிளி கூவலில் மகிழ்ந்தாள், இந்த பாடலில் அதுவும் விருத்தாள். பிரிந்தாக்கு துயர் தரும் பொருள்களுள் அன்றிலும் ஒன்று. அன்றில்ங்கிறது ஒரு பறவை இல்ல? ஆனா அது என்னதுன்னு தெரியல. அன்றில் அன்னப்பறவை நினைக்கிறேன். அன்றில் பறவை, அன்னப்பறவை ஒண்ணு பிரியாது இல்லையா? அன்னப்பறவை அப்படித்தானே சொல்லுவாங்க. நினைக்கிறேன். அன்றில் பறவை ஒன்றில் வெளியே போகிறது, நீ உள்ளே போகிறாய். அவளுக்கு போன பாடல்ல அந்த
கிளி மேல கொஞ்சிண்டா பேரெல்லாம் சொல்றதுன்னு. இப்ப இந்த பாடல்ல கோவம் வந்துடுது. பேரை மட்டும் சொல்ற, நீ எனக்கு ஒரு உபயோகமும் இல்ல, நீ போய் அவர் கணவனை கூட்டின்னு வரத்துக்கு தூதும் போக மாட்டேங்கிற அப்படின்னு அது கோவம் ஆயிடுறா அதுகிட்ட. அதுவும் அவளுக்கு வெறுப்பாயிடுறது. இது ஒரு வகையான கடற்கரையில இருக்க பறவைங்க, அன்றில் பறவை. ஓகே ஓகே. தமிழ்ல வந்து பனங்கிளி. என்ன கிளி? பனங்கிளி. பனங்கிளியா? பனங்கிளி. பனை மரத்துல இருக்கிற மாதிரியா? இல்ல, ஷோர் பேர்டு தான் போட்டிருக்காது. அன்றில் பனங்கிளி, அரிவாள் மூக்கன் 2 பேர் இருக்கு. ஆக்சுவலா வந்து கடற்கரையில தானே அந்த பனை மரம் எல்லாம் அதிகமா இருக்கும், அந்த அதை ஒட்டுன இடத்துல இருக்கலாம். அன்றில் பறவை அந்த பாட்டுல கூட வரும்ல, ஏதோ ஒரு சாங்ல அம்மா வரும். கண்ணோடு காண்பதெல்லாம் ஜீன்ஸ்ல வரும். கண்ணோடு காண்பது. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். ஒன்றை ஒன்று பிரியாதுன்னு அதுலதான் வரும்னு நினைக்கிறேன். இரட்டை கிழவி பிரித்து வைப்பதில் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை. அது இரட்டை கிழவிக்கு சொல்லுவார். அன்றில் பறவைன்னு பாடுவோம் அதுல. கரெக்ட். அன்றில் பறவை. ஓகே. சோ அன்றில் முட்டாது அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே, சுந்தர பெருமான் பாடியது. சுந்தரர். ஓகே. அடுத்த பாடல் படிக்க போறோமா? படிக்கலாம். 990. வளைப்பையில் முன்கை ஓர்மையில் அனால் தன்கு இளையவள் பெயரினை கொழுநன் ஈதலும் முளை எயிறு இலங்கிட முறுவல் வந்தது களகள உதிர்ந்தது கயற்கண் ஆலியே. கொழுநன் இளையவள் பெயரினை தனக்கு ஈதலும், தன் கணவன் தனக்கு இளையாளாய் வந்தாள் பெயரை மது மயக்கத்தால் தனக்கு இட்டு அழைத்தலும், வளைப்பையில் முன்கை மயிலனாள், வளைகள் நெருங்கிய கைகளை உடைய மயில் போன்ற ஒருத்திக்கு முளை எயிறு இலங்கிட முறுவல் வந்தது. தன் கணவனின் சொச்சோர்வு கண்டு முல்லை முக்குகளை போன்ற பற்கள் ஒளிருமாறு முதலில் அவளுக்கு புன்னகை வந்தது. கயற்கண் ஆலி களகளவென உதிர்ந்தது. பின்பு தன் கணவன் இளையாள் மாட்டு தன் மாட்டு கொண்டிருப்பதை விட பேரன்பு கொண்டு அவள் பேர் மொழிகிறான் என்னும் நினைவு வந்தவுடன் அவள் கயல் போன்ற கண்களிலிருந்து கடகளவென்று நீர்த்துளிகள் சிந்தின. கணவன் அன்பு பங்கிட பெறுதலை பொறாத காரிகையர் மன இயல்பு விளக்கியவாறு, களகள விரைவும் மிகுதியும் குறைத்த இரட்டை கிளவி மது மயக்கால் விளைந்த சொச்சோர்வு என்ற நினைப்பில் முதலில் நகையும் இளையாள் மாட்டு அன்புடையான் என அறிந்த நினைப்பில் அழுகையும் சேர விளைந்தன. தன்னோட கணவன் தன் பேரை சொல்லாம தனக்கு பிறகு வந்த இளையாளான அவள் பேரை சொல்வது கேட்டு முதல்ல இவளுக்கு ஒரு மது மயக்கத்தினால ஒரு மயக்கமா ஒரு புன்னகை மட்டும் செய்யறா. அதுக்கப்புறம் அவளுக்கு புரியுறது, தன் பேரை சொல்லாம அவள் பேரை சொல்றாரே, அப்ப அவள் தான் இவளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு நினைச்ச உடனே இவளுக்கு கண்ல இருந்து தண்ணி கொட்டுறது, கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுகிறது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு. இதெல்லாம் நினைச்சு கணவனுடைய மதுமயக்கம் இவங்களுடைய மதுமயக்கம் இல்லையா? அப்படியா? மதுமயக்கால் தனது இட்டு எழுத்தாலும் பிள்ளை முக்குகள் போன்ற பற்கள் ஒளிருமாறு புன்னகை வந்தது. கணவன் மாட்டுக்கொண்ட பேரு மதுமயக்கம். கணவன் இளையாளாய் வந்தாள் பெயரை மது மயக்கத்தால் தனக்கு இட்டு ஓகே, அவருக்கு மது மயக்கம். ஓகே ஓகே, கரெக்ட். அவருக்கு மயக்கம் வந்தது. சோ இப்படி அவ வருத்தப்படுறா. முதல்ல ஒரு மாதிரி புன்னகை பண்றா அவ பேரை சொன்ன உடனே. அப்புறமா அவளுக்கு தன்னை சொல்லாம அவளை சொல்றாளே அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்ததும் கண்ல இருந்து கண்ணீர் கொட்டுறது. கணவனோட அன்பை பகிர்ந்து கொள்ள எந்த பெண்ணும் விரும்ப மாட்டா அப்படிங்கிறத இந்த இடத்துல விளக்குற. நான் இன்னும் படிக்கணுமா? இந்த பாடம் படிக்கணுமா? நானு படிச்சுடுறேன். அடுத்த பாட்டு யாரும் 991. செற்றம் முன் புரிந்தது ஓர் செம்மல் வெம்மையால் பற்றலும் அல்குலில் பறந்த மேகலை அற்று உகு முத்தின் முன்பு அவனை சேர்ந்தன பொன் தொடி உறுத்தி கண் புறாத முத்தமே. முன் செற்றம் புரிந்தது ஓர் செம்மல், முன்னர் செய்த தவறு நினைந்த தலைவன் ஒருவன் வெம்மையால் அல்குலில் பறந்த மேகலை பற்றலும் தன் மனைவி
தன் தவற்றை நினைந்து கொண்டுள்ள ஊடலை தீர்க்கும் விருப்பத்தால் அவள் இடைப்பகுதியில் பரவி இருந்த மேகலையை கையினால் பிடித்தவுடன் அற்று உகு முத்தின் முன்பு ஊடல் நீடி அவள் எழத் தொடங்கியதால் அம்மேகலையில் இருந்த முத்துக்கள் எல்லாம் அருந்து நிலத்தில் வீழும் முன்பாகவே பொற்கொடி உறுத்தி கண் பொறாத முத்தம் அவனை சேர்ந்தன. பொன்னாலான வளை அணிந்த அம்மங்கையின் கண்களில் இருந்து கணவன் செயலை பொறுக்காமல் எழுந்த கண்ணீர் முத்துக்கள் நிலத்தில் வீழ்ந்தன. பொற்கொடி பொன் தொடி அணி முத்து வீழும் முன் கண்மணி முத்து வீழ்ந்தன என்று கணவன் குறை திருத்தும் மகளிர் நிறை சிறப்பு கூறியவாறு பொற்றொடி பொன்தொடி அணிமுத்து வீழும் முன் கண் மணிமுத்து வீழ்ந்தன என்று கணவன் குறை திருத்தும் மகளிர் நிறை சிறப்பு கூறியவாறு இடையிலிருந்து வீழ்வது முன்னும் கண்ணிலிருந்து வீழ்வது பின்னும் இட உயர்வு காரணத்தினால் வீழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் உணர்ச்சியின் உயர்ச்சியினால் இடைமுத்தை கண்முத்து முந்திக் கொண்டது என்று கூறுவார். ரொம்ப நயமான பாடலா இருக்கு. இந்த பாடல்ல கணவன் ஆனா இது ஒரே பெண்ணா வேற வேற பெண்ணான்னு புரியல. அவ வேற வேற பெண்கள் மேடம் தேடிட்டு போறா. இப்ப இவ இன்னொரு பெண் போல இருக்கு. நம்ம இது முன்னாடியே பார்த்தோம். நம்ம இவங்க நம்ம இப்போ எப்படின்னா கம்பர் கூடவே அப்படியே அந்த அவங்க கேம்ப் போட்டிருக்க இடத்துல நடந்தோம்னா ஒவ்வொரு காட்சியா ஒவ்வொரு டென்ட்ல இருக்க ஒரு கப்பலை பத்தி அவர் விவரிச்சுட்டே போறாரு. சோ இந்த இடத்துல இந்த பெண் கோபமா இருக்கிறது பார்த்து அந்த கணவன் இவளை சமாதானப்படுத்தணும்ட்டு அவளோட இடையை பிடித்து அவளோட துணியை தொடும்போது அவ எழுந்துக்கும் போது கண்ணுல இருந்து அந்த கண்ணீர் விழருது. அவளோட அதே மாதிரி அந்த மேகலையில இருக்கிற முத்தும் விழருது. ஆனா அந்த அவளுக்கு உணர்ச்சி அதிகமா இருக்கிறதுனாலையும் மனசு கஷ்டம் அதிகமா இருக்கிறதுனால அந்த முத்து விழறதுக்குள்ள உயரமா இருந்தா கூட கண்ணு மேல இருந்தாலும் மேகலை கீழே இருந்தாலும் மேகலையில இருந்து முத்து விழறதை விட கண்ணுல இருந்து விழுந்த கண்ணீர் முத்து வேகமா விழுந்துதான். அப்படி ஒரு கற்பனையை நயம் பண்ற அவ்வளவு. அது கண்முத்து முந்தி கொண்டது. அவளோட உணர்ச்சி அதிகமா இருக்கிறதுனால அந்த முத்து விழறதுக்குள்ள இந்த கண்ணுல இருந்து தண்ணி கிடுகிடுன்னு விழுந்துட்டு அப்படின்னு விளக்குற. என்னெல்லாம் கற்பனை பண்ற நம்ம பாட்டுக்கும். அடுத்த பாடல் யாராவது படிக்கிறீங்களா? இது கம்பர் காலத்திலே கம்பர் இது எப்படி சொல்லியிருப்பாரு? ஏன்னா இது கம்பர் அவரு திருச்சி மண்டபத்தை தானே பாடினதா சொல்லுவாங்க. திருச்சியில ஸ்ரீரங்கம் கோயில்ல ஸ்ரீரங்கம் கோயில்ல அப்ப பாடும்போது இந்த 10,700 பாடலையும் அவர் ஒரு எத்தனை நாள் பாடினாருன்னு தெரியல. பாடும்போது எல்லாரும் உட்கார்ந்து கேட்டிருப்பாங்க. இல்ல நான் அப்படி யோசிச்சு பாக்குறேன். இந்த ஒரு பாடலா அவர் பாடியிருப்பாரு. ஆனா இனிமே அவர் பாடும்போது ஒரு விளக்கம் எல்லாம் சொல்ல தேவையில்ல. அப்ப இருக்க பேச்சு புரிஞ்சிருக்கும். அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து நம்ம டிவி பாக்குற மாதிரி அவர் பாட எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஒட்டக்கூத்தர் மட்டும் ஏதாவது தப்பு கிடைக்குமான்னு பாத்துருப்பார். அவர் சமகால புலவர். அவருக்கு நம்பியார் தானே. அவர்தான் ஒட்டக்கூத்தருக்கு ரெட்டை தாழ்பாள் அப்படின்னு ஒட்டக்கூத்தர் நம்பியார் ஞாபகம் தான் வரும் எனக்கு. ஆக்சுவலா அது கம்பரோட பையனோட பாட்டு பாடும்போது தானே அந்த இது வரும் இல்லையா? அம்பிகாபதி. அதுலதானே நம்பியார் இருப்பாரு. அதுல இருப்பாரு. ஒட்டக்கூத்தர். அவர்தான் ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் இவர்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணுவார். ஒரு சின்ன எபிசோடு என்னன்னா, அப்ப கம்பர் ஒரு பாடல்ல துமின்னு எழுதியிருப்பார். இப்ப ஒட்டக்கூத்தருக்கு ஒத்துக்கவே மாட்டார். துமிங்கிற அதாவது துளிங்கிறதுக்கு அவர் துமின்னு எழுதியிருப்பார். துமின் வேர்டே கிடையாது. அப்படி இப்படின்னு ஆர்கியூ பண்ணுவார் அரசவையில. அப்ப கம்பர் நீங்க எங்கூட வாங்கோ அப்படின்னு கூட்டின்னு போய் ஒரு வீட்டுல ஒரு பெண் உட்கார்ந்து தயிர் கடைஞ்சுட்டு இருப்பா. பக்கத்துல ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்கும். அப்ப இவங்க 2 பேரும் வெளியில நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அம்மா வேகமா தயிர் கடைஞ்சு கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா, துமி உன்மேல் விழும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவர் சொல்லுவார், பாருங்க துமிங்கனாக்கா அந்த தயிர் துளி உன்மேல் விழும் தான், துளி தான் அதுக்கு யூஸ் பண்றாங்க. சோ இது வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சொல் தான், இது புது சொல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டக்கூத்தரை கன்வின்ஸ் பண்ணுவார், புரிய வைப்பார் அப்படின்ட்டு ஒரு கிருபானந்த வாரியார் எழுதின சின்ன கதை. ஏதோ கல்கி மலர்ல படிச்ச ஞாபகம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது அவர் சமகாலத்து புலவர். ஆனா ஒட்டக்கூத்தரை விட கம்பர் கொஞ்சம் பெருமையாவும் புகழோட இருந்ததுனால அவருக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆகாது. அவர் எழுதின புக் என்னதான் இருக்கு தெரியுமா மேடம்? ஒட்டக்கூத்தர் பாட்டு ஏதோ ஞாபகம் திடீர் ஞாபகம் இல்ல, கூகுள் தான் கேட்கணும்.
ஒட்டக்கூத்தரும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்க. அவருக்கு ஆக்சுவலா வேற நேம் இருக்கு. இந்த ஒட்டக்கூத்தன்றது இன்னொரு நேமா இல்ல பேரே அதேதானா? ஒட்டக்கூத்தர் தெரியலமா, நான் ஸ்கூல்ல படிச்ச வரைக்கும் அவர் பேரு ஒட்டக்கூத்தர் தான் எனக்கு தெரியும். வேற பேர் கண்டுபிடிக்க ஒட்டக்கூத்தர் பாடல்கள் ஏதாவது இருக்கான்னு. இவருக்கு பல பட்டங்கள் இருந்தது. அப்படிதான் இருந்ததா? ஆமா, அவருடைய ஒட்டக்கூத்தரின் நூல்கள் காங்கேயன் 4000 கோவை, மூவருலா, குலோத்துங்கன் பிள்ளை, மூவருலா, அரும்பை 900, தக்கையது பரணி 70 4000 கோவை, கம்பராமாயணத்தில் உத்திரகாண்ட பகுதி அவர் தான் எழுதியிருக்காராம். ஓஹோ, ஓகே ஓகே, இன்ட்ரஸ்டிங். வரும்போது கவனிக்கணும். என்ன காண்டம்? உத்திரகாண்ட பகுதி. உத்தரகாண்டம்ங்கிறது லாஸ்ட் சாப்டர். அதுதான் அவ 2 பேரும் மேல் உலகத்துக்கு போறது. ஓகே. அப்புறம் கலிங்க பரணின்னு போட்டிருக்கு. கலிங்க பரணின்றது கலிங்கத்து பரணியா? கலிங்கத்து பரணி, தக்கையாக்க பரணின்னா இருக்கலாம். இல்ல, கலிங்க பரணின்னு போட்டிருக்கு. அது வேற, இது வேறயா? இந்த 3 மன்னரை பத்தி இது பாருங்க. முக்கிய படைப்புகள்னு போட்டு உலா நூல்கள் விக்ரம சோழன் உலா, குலோத்துங்க சோழன் உலா, ராஜராஜன் உலா, 3 சோழ மன்னர்கள் மீது பாடியதால் மூவர் உலா. பரணி கலிங்கத்து பரணி போலவே புகழ்பெற்ற விக்ரம சோழன் பரணின்னு போட்டிருக்காங்க. கலிங்கத்து பரணி இல்ல. அது மாதிரி மற்றவை சக்கரவர்த்தி திருமகன், ராமாயணத்தின் உத்தரகாண்டம், தில்லை உலா, இவ்வளவும் எழுதியிருக்கிறான். ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு இரட்டை தாழ்பாள். ஒட்டக்கூத்தரின் பாடல்கள் மிகவும் ஆழமானவை மற்றும் இலக்கண செறிவு மிக்கவை என்பதால் ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு இரட்டை தாழ்பாள். அதாவது அவரது பாடலை புரிந்துகளை இருமுறை சிந்திக்க வேண்டும் அல்லது அவ்வளவு கடினமானது என்ற பழமொழி உருவானது. இது தப்பான பழமொழி. அவரை இன்சல்ட் பண்றாங்கன்னு நினைச்சுக்க. உண்மையில அப்படி இல்ல. அது இட்ஸ் தி அதர் வே அபவுட். அந்த பாடல்கள் ரொம்ப ஆழமானது. அதனால அந்த பாட்டுக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை ஆழ்ந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு இரட்டை தாழ்பாள்னா அந்த அர்த்தம். அதாவது வேண்டான்னு போட்டு பூட்டுற மாதிரி இல்ல. அந்த அர்த்தத்துலதான் பரவின் இருக்கு. பட் அந்த அர்த்தம் இல்ல. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அடுத்த படிக்கணும். படிங்க. 992 தோடு அவிழ் கூந்தலால் உறுத்தி தோன்றலோடு ஊடுகேனோ, உயிர் உருகு நோய் கெட குடுகேனோ, அவன் குணங்கள் வீணையில் பாடுகேனோ என பலவும் பண்ணினாள். தோடு அவிழ் கூந்தலால் உறுத்தி, மலர் இதழ்கள் மலர பெற்ற கூந்தலுடையாள் ஒரு மங்கை. தோன்றலோடு ஊடுகேனோ, பிரிந்துள்ள என் கணவன் வரப்பெற்றால் அவனோடு நான் பிரிவு துயர் தந்தற்காக ஊடல் கொள்வேனா, உயிர் உகும் நோய்கெடு கூடு கேனோ, என் உயிரை உருக்கி கொண்டுள்ள காம நோயை தீர்த்து கொள்ள உடனே அவனை கூடுவேனோ, அவன் குணங்கள் வீணையில் பாடுகேனோ, அவனுக்கு உவகை மிகுமாறு அவன் குணங்களை வீணையில் இசைத்து பாடுவேனோ என்று பலவும் பண்ணினாள். அவன் வந்தவுடன் செய்ய வேண்டியவை எவை என்று இவ்வாறு பல வழிகளை மனத்துள் ஆராய்ந்து கொண்டிருந்தாள். கொண்டானை மகிழ்விக்க திட்டமிட திண்டாடும் மகளிர் உயர் பண்பு கூறியபடி புலப்பன் கொல் புல்லுவேல் கொல்லோ, கலப்பெண் கொல் கண்ணென்ன கேளிர் வரீன். திருக்குறள். இப்ப இவங்க அவங்க கணவர் வந்த பிறகு நான் என்ன பண்றது அப்படின்றது அவங்க மனசுலயே கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. பாடுறதா இல்லாட்டி வீணையில பாடுறதா இல்லாட்டி அவங்க கூடி மகிழ் வைக்கிறதா அப்படின்னு அவங்க பாடுறாங்க. புல்லுதல் புலப்பன்னாக்கா சொல்றதுன்னு அர்த்தமா? புல்லுவேன் கொல்லுன்னா புல்லுவேன்னா என்ன பொருள்? இன்னும் கூட அந்த புள்ளினான் வந்தது. தீர்த்து கொள்ள பலவும் பண்ணினான். நான் என்ன பண்றதுன்னு குழப்பமா இருக்கா. ஓகே, பிரிவு துயர் தந்ததுக்காக ஊடல் கொள்வேணும், உயிரை உருக்கி கொண்ட காமனியை தீர்த்து கொள்ள கூடுவேணும், அவனுக்கு உவகை மிக்குமாறு அவன் குணங்களை வீணையில் இசைத்து பாடுவேணும் என்று பலவும் எண்ணினான். ஓகே, புரியுறது இல்ல இந்த பாடல். புலப்பம்னா அதாவது
அதாவது ஸ்பெசிஃபிக்கா கன்டெக்ஸ்ட்ன்னு பார்த்தா கணவன் மேல இருக்க கோவத்தினால புலம்புறது மட்டும்தான் வருது ஃபுல்லுவேன்னா. ஓகே. புலம்புதல் தான் புலப்பல்னு இருக்கா? ஆமாம் ஆமாம். அந்த புலப்பன்ற வார்த்தை போட்டாவே லிட்ரேச்சர், அதாவது இப்போ சமகாலத்துல வந்து அதாவது வாய் குளறி உளறதுன்னு போட்டிருக்கு. புலப்பன்னு போட்டா கணவன் மீது இருக்கிறதுனால புலம்புறது மட்டும்தான் இருக்கு. ஓகே. இப்போ அர்த்தம் எல்லாம் ஜென்ரிக்கா கேட்டிருப்பாங்க. பிணக்கு, ஊடல், அதுக்கு அதன் தழுவிய பொருள்கள். அப்படிதான் போட்டிருக்கு. என்ன பண்ணுவேன் புலம்புறான்ற மாதிரிதான் இருக்கு. என்ன பண்ணணும் குழம்பி இருக்காங்க அவங்க. என்னெல்லாம் பண்ணுவேன் நான் கொல் கொள்ளுவேன் கொல்லோ கலப்பன் கொல் கண்ணன்னா கேழ்வரி கேளிர்வரி. ஓகே. திருக்குறள் பாடம். ஓகே. அடுத்த படிக்கலாம். 993 மாடகம் பற்றினல் மகரவீணை தன் தோடு அவள் மலர்க்கரம் சிவப்ப தொட்டனல் பாடினல் ஒருத்தி தன் பாங்குலார்களோடு ஊடினது உரைசையால் உள்ளத்து உள்ளதே. ஒருத்தி ஊடினது தன் பாங்குலார்களோடு உரைசையால் ஒரு மங்கை தான் தன் கணவனோடு பிணங்கியுள்ளதை தன் தோழியரோடு வாய் திறந்து சொல்லாதவளாய் மாடகம் பற்றி மகர வீணையை முறுக்காணி பொருந்திய மகர மீன் வடிவமைத்த மீனையை தன் தோடு அவள் மலர்கரம் சிவப்ப தொட்டனள். இதழ்கள் விரித்த தாமரை பூ போன்ற தன் கரங்கள் சிவப்பெறும்படி தொட்டு தன் உள்ளத்து உள்ளபடி பாடினாள். தன் உள்ளத்துள்ளே மறைந்த ஊழற் காரணங்களை தன் கணவர் மட்டுமே கொடுப்பால் உணரக் கொள்ளுமாறு வீணையிலிட்டு பாடினார். தம் உள்ளத்துள்ளதை பாங்கிமார் அறியின் அவனை தூற்றுவர். அதனை இவள் பொறாள் ஆதரில் உரைசையால் பாடினாள் என்றார். கணவன் குறைகளை பிறர் அறியாமல் பேணும் பெண்மையின் தனிப்பண்பு சுற்றினார். அதாவது அவங்க கணவர் மேல இருக்க கோவத்தையோ குறையோ சொன்னா அவங்க புருஷனை திட்டுவாங்க. ஆனா அதை சொல்லவும் முடியாம மெழுகவும் முடியாம அதை பாட்டா அவங்க பாடுறாங்களாம். அவனுக்கு மட்டும் புரியுற மாதிரி பாடுறான். குறிப்பால் உணர்ந்து கொள்ளுமாறு பாடுறான். தன் கணவர் மட்டுமே, அதாவது அவங்க கணவர் குறைய கணவர்கிட்டவே சொல்றாங்க. ஆனா மத்தவங்களுக்கு புரியாது. கரெக்ட். நிறைய பழைய தமிழ் சினிமால இந்த சீன் நிறைய இருக்கும். இதை வீணை தூங்கும் போது பாட முடியுமான்னா மத்தவளுக்கெல்லாம் புரியாத மாதிரி இருக்கும். பட் எல்லாருக்கும் புரியும். இதை வச்சுதான் எழுதியிருப்பாரு கண்ணதாசன் மகரவீணை. பாசிபிள், அப்சல்யூட்லி பாசிபிள். அவர் தான் சொல்றாரு எனக்கு இதெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷன்ங்கிறாரு. அடுத்து படிக்குவா. படி. 994 குழைத்த பூங்கொம்பு ஆனால் ஒருத்தி கூடலை இழைத்தனள் அது அவள் இட்ட போதியெல்லாம் பிழைத்தலும் அணங்கவேல் பிழைப்பையில் அம்போடும் உழைத்தனள் உயிர்த்தனள் உயிர் உண்டு என்னவே. குழைத்த பூங்கொம்பு ஆனால் ஒருத்தி தளிந்துள்ள பூங்கொடி போன்றால் ஒரு மங்கை கூடலை இழைத்தனள் தன் கணவன் வருகையை அறிய கூடல் சுழிகளை விரலால் கீறினாள். அது அவள் இட்ட போதியெல்லாம் பிழைத்தலும் அக்கூடச் சுழிகள் கூடும் என்று நினைத்து கீறிய போதெல்லாம் கூடாமலும் போனது. அணங்கவேல் பிழைப்பையில் அம்பொடும் உழைத்தனள் மன்மதன் இட்ட பிழையாத அம்புகளால் துளைக்கப்பெற்று வருந்தினள் உயிர்கள் உண்டு என்ன உயிர்த்தனர். உயிர் இவளுக்கு உண்டோ என அயம் தீர்க்க மூச்சு விட்டனள். கணவனை கூடுவது கூடுமோ என அறிய விழிகளை மூடி தரையில் சுழியிட்டு சுழியின் இருமுனையும் கூடினள். கணவனை கூடலாகும் என அறியும் ஒரு பண்டை வழக்கு. கூடற் பெருமானை கூடலார் கோமானை கூடப் பெருவனேல் கூடு என்று கூடல் இழைப்பால் போல் கூடல் இழையாது இருந்தால் பிழைப்பாங்கு அறிந்து. 900. அதாவது அவங்க கணவன் வந்து திரும்பி இவங்க கிட்ட வருவாங்களா இல்லையான்னு மனசுல கணக்கு போடுறதுக்கு தரையில 2 வட்டம் போட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த 2 வட்டத்தை சேர்க்கணும். அப்படி சேர்ந்தா அவங்க சேர்ப்பாங்கன்றது ஒரு அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை. அதான் அவங்க விளையாடுறாங்க. புதுசா இருக்கு.
அதான் நானும் இது கேட்டது இல்லை, இதுலதான் பாக்குறேன். விழிகளை மூடி தரையில் சுழியிட்டு சுழியின் இரு முனையிலையும் கூடின். ஓ, அது ஒரே சுழிதான், 2 சுழி இல்ல, சாரி. கண்ணை மூடிட்டு ஒரு சுழி போடணும். அந்த சுழி கூடுச்சுன்னா அந்த வட்டம் வட்டமா ஆச்சுன்னா வருவாங்க, வட்டம் வட்டமா இல்லைன்னா அவங்க சேர மாட்டாங்க. ஓகே. ஆனா அது ஈஸி தானே, வட்டம் கண்ணை மூடிட்டு. நீங்க கண்ணை மூடி செய்து பாருங்க, ரொம்ப கஷ்டம் அது. நான் வந்து நேரே அவரை கேட்டுருவேன், என்னங்க உங்களுக்கு ரொம்ப கோவமானு. சர்க்கிள் தானே சார், கண்ணை மூடிட்டு சர்க்கிள் போடுறது கஷ்டமா? நீங்க ஒரு பேப்பர்ல பென் எடுத்து A4 ஷீட்ல பென் எடுத்து கண்ணை மூடி ஒரு வட்டத்தை போட்டு பாருங்க. இல்ல உண்மையாவே இது வந்து நம்ம உடம்போட இன்வாலன்டரி மசில்ஸ் இருக்குல்ல, ஃபீட்பேக் சிஸ்டம். கண்ணு வந்து ஃபீட்பேக் கொடுக்கறதுனால தான் எல்லாம் வேலை செய்யுது. கரெக்ட். அந்த கண்ணு. சொல்லுங்க மேடம். கண்ணும் பிரெயினும் சொன்னேன். கண், ஐஸ் அண்ட் பிரெயின், they have to coordinate. அந்த கண்ணு ஃபீட்பேக் கொடுக்கலன்னா நம்ம ஒண்ணும் இல்ல, நீங்க வட்டம் கூட போட வேணாம், உங்க 2 விரலையும் இந்த 2 பக்கம் கையை விரிச்சு நீட்டிட்டு 2 விரலையும் நீங்க கண்ணை மூடி தொட பாருங்க, அதே தொட முடியாது. ஆமா. எப்படி சொல்றீங்க? கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, 2 கையிலயும் 2 ஆள்காட்டி விரலையும் நீக்கிட்டு கண்ணை மூடி நேரா தொட பாருங்க ஒரு 3-4 தடவை. அது எங்க இருக்குங்கிறத கண்ணுதான் சொல்றது இல்லையா? ஆமா, அந்த ஃபீட்பேக் வந்து உடம்புக்கு தேவை, கண்ணு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அதான் இந்த கூடற் பெருமானை கூடலார் கோமானை கூட பெருவனே கூடு என்று கூடல் இழைப்பால் போல் குடையல். முத்துலாயத்தை இந்த மாதிரி பாட்டு இருக்கு. முத்துலா, இந்த பாட்டு இன்ட்ரெஸ்டிங், நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தைகள் திருப்பி திருப்பி. கூடல் கூட பெருமானை, கூட பெருமாள்ன்ற வார்த்தை நான் கேட்டிருக்கேன். கூட பெருவேனே கூடு என்று கூடல் இழைப்போல். ஆக்சுவலா ஒரு ஊருக்கு பேரு கூடலூர்லாம் இருக்குல்ல? இருக்கு. கூடலூர், கூடல்ன்றது மேபி எல்லாம் சேர்ந்து வர்றது அப்படின்றது. ஒரு கூடல் மாநகரம் பேர் இல்லையோ மதுரைக்கு? கூடல் அழகர் கோயில் அங்கதான் இருக்கு, இங்க பக்கத்துல. அப்படியா? ஆமா, கூடல்னு சொல்ல மாட்டா மதுரைக்கு கூடல் மாநகரம்னு 300 பேரு தெரியலையே மேம், தெரியல. கண்டுபிடிக்கணும். கூடற் பெருமானை கூடலார், கூடற் பெருமானை கூடலார் கோமானை கூட பெருவேனே கூடு என்று கூடல் இழைப்பாள் போல் கூடல் இழையாது இருந்தாள். டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குது. பிழைப்பின் பிழைப்பாக பெருமான் பாண்டிய நாட்டின் தலைநகரால் மதுரை அதிபதியை குறிக்கும். கூடல் பெருமான்னா மதுரையோட ராஜா பேரு கூடல் பெருமான். ஆமா, கூடலூர். கூடலூர் வேறன்னு நினைக்கிறேன். ஆமா, கூடலூர் வேற ஊரு. மதுரைக்கு நிறைய பெயர்கள் உண்டு இல்லையா? அதுல ஒரு பேர் கூடல் நகரம்னு நினைக்கிறேன். கூடலூர் வைணவ திருத்தலங்களில் ஒன்று, 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்று. கூடல் அழகர்னு பேர் அந்த சுவாமிக்கு. இந்த டெம்பிள் சிட்டி சொல்றது வந்து மதுரை தான் சொல்லுவாங்கல்ல? கும்பகோணமா? கும்பகோணம் இல்ல, கும்பகோணம் தான். இல்ல, அப்படிதான் நானும் நினைச்சேன். இப்போ மதுரை. ஆனா டெம்பிள் சிட்டின்னு ஒரு கூடல்னு தேடி பார்த்தாவே விக்கிபீடியால கூடல் இழைத்தல்னு ஒரு பேர் இருக்கு. கூடல் இழைத்தல் ஒரு பண்டைய சங்க இலக்கியங்களில் திருமணம் குறித்த ஒரு நம்பிக்கையை குறிக்கும். அதாவது பெண்கள் கண்ணை மூடிக்கொண்டு சுட்டு விரலால் மணலை வட்டமாக சுட்டு வர, அந்த மாதிரி வரும்போது தொட்டா கல்யாணம் நடக்கும், இல்லாட்டி நடக்காது. கூடல் இழைத்தல். அந்த 2 வரிகளும் கூடணும், அந்த 2 முனையும் கூடணும் இல்லையா? ரெண்டுமே தொட்டு ஒரு வட்டம் உருவாச்சுன்னா அவங்க கூடுவாங்களாம், அது பேர் கூடல் இழைத்தல். கூடற் பெருமான்ங்கிறதுதான் அந்த கடவுளா? அந்த கூடல் அழகரா? கூடல் அழகர், ஆமாமா. ஓகே. அப்ப அதை யார் சொல்றா? இந்த முத்தொள்ளாயிரம் பாடல்லன்னு பாக்கணும், இதை யார் சொல்றாங்க? முத்தொள்ளாயிரத்துலயா? கூடல் இழைப்பாள் போல் கூடல் இழையாது இருந்தால், அது யார்? அது பிழைப்பின் பிழைப்பாக்கு அறிந்து கொடுத்திருக்குல்ல.
அந்த கூடல பெருமான கூடாம இருக்கிறது எனக்கு முடியுமா அப்படின்னு கேக்குற மாதிரி இந்த பாடல் பொருள் நான் புரிஞ்சுக்கிறேன். தவறா தெரியல. பட் அந்த யாரு இந்த பெண்ன்றது தெரியல. 9,000 தொகை நூல்களை சேர்ந்து இந்த பாடலை பாடியவர் யாருன்னு தெரியாது. முக்கண்ணா சிவனை பற்றியது. சிவனை. ஓ 2700 பாடல் இருக்கு மேடம். ஓ சரி சரி பரவாயில்ல. அப்புறமா இதை ஆராய்ச்சி பண்ணலாம். 9,000 சேர் சோழ பாண்டியர் மீது பாடப்பட்ட பாடல். 3 பேருக்கு சேர்ந்து பாடினதா? ஆமாமா 9,000. ஆமா 9,000 இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் 9,000 பாட்டு. அது 2,700 பாடல்கள். 2,700 பாடல். இந்த மூவருலாவும் அதே மாதிரிதான். ஒட்டக்கூத்தரோட மூவருலாவும் சேர சோழ பாண்டியர்களை பற்றி. இல்ல குலோத்துங்க சோழன் அப்படி பார்த்தனே அந்த மாதிரி மூவர் உலா. படிங்க. 995. பந்து அணி விரலினால் ஒருத்தி பையுளால் சுந்தரன் ஒருவன் பால் தூது போக்கினாள் வந்தனன் என கடையறிந்து மாற்றினாள் சிந்தை தெரிந்திலன் சிவந்த நாட்டமே. பந்து அணிவிரலினால் ஒருத்தி பையுளால் பந்தாடுகையில் ஏந்திய பந்துக்கு அழகு செய்யும் விரலுடையால் ஒருத்தி பிரிவு துயரம் உடையவளாய் சுந்தரன் ஒருவன் பால் தூது போக்கினாள் கட்டழகில் ஒப்பற்றவனாகிய தம் கணவனிடம் தோழியை தூது அனுப்பினாள். வந்தனன் என கடை அடைந்து மாற்றினாள். அவன் வந்தானாக வாயிற்கதவை அடைத்து உள்ளே வர இயலாதவாறு தடுத்தார். செஞ்சை தெரிந்திலன் நாட்டம் சிவந்த. அவளது எண்ணம் இன்னதென யாம் அறிய இயலவில்லை. அவள் கண்கள் மட்டும் வெகுளியால் சிவந்த வண்ணம் இருந்தன. தூது வந்தால் அன்றி வர இயலாதோ என கணவன் மாட்டு சினத்தால் போலும். இல்லம் தன் சாம்ராஜ்யம் ஆதலின் கணவன் தம் மாட்டு அன்பில்லாத எருதி என கருதி மன்னர் கோட்டை கதவை அடைத்து தாழியல் போல தம் இல்லக்கதவினை அடைத்து தாழிட்டால் என்க. உண்மை அன்பு இல்லை என்று குற்றம் சுமத்தியபடி அணுகியவரை உணர வேண்டிய புலவி இது வாதலின் இது புலவி நுணுக்கம். அவங்க கணவர் வந்தவொன்னா அவங்க கணவர் உள்ள தூது அனுப்பி அவங்க கணவரை கூட்டு வருவாங்க. வந்த பிறகு அவங்க டக்குன்னு அவங்க உள்ள சேர்க்காம கதவை சாத்திக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு அவங்கதான் அரசர். அவளுக்கு தோன்றது அனுப்பினாதான் வர முடியுமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அது அவங்க வரலன்றது ஏக்கம். வந்த பிறகு வந்தா என்ன பண்ணுவன்றது அவங்க வந்த பிறகு அவங்க கோவம் தான் வருது வெகுளி. இது புலவி நுணுக்கம். நுணுகி உணர வேண்டிய புலவி இது வாதலின் இது புலவி நுணுக்கம். ஓகே. அநேகமா அந்த காலத்துல இந்த வாழ்வியல்லாம் இப்ப திருக்குறள்ல எப்படி ஒரு அதிகாரம் அந்த மாதிரி ஒரு பிரிச்சா இருக்கு. வாழ்க்கையில இருக்க ஒரு இதுவும் அதே மாதிரி ஏதாவது ஒரு நூல்ல இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க. கம்பர் அந்த ஒரு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு இதுவுக்கும் அதுக்கு இத்தனை பாட்டு எழுதணுன்றதுக்காக எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த புலவை நுணுக்க இதை கவர் பண்ணும். மக்களோட கூடி மகிழ் தனி, இயற்கை அழகு தனி, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு 100 பாட்டு 1000 பாட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு பாடல்ன்றீங்க. ஆமா. ஓகே, இருக்கலாம். அடுத்து படிக்கும். 996. உய்த்த பூம் பள்ளியின் ஊடல் நீங்குவான் சித்தம் உண்டு ஒருத்திக்கு அது அன்பன் தேர்கிலான் பொய்த்தது ஓர் மூரியால் நிமிர்ந்து போக்குவாள் எத்தனை இறந்தன கடிகை ஈண்டு என்றார். உய்த்த பூம்பள்ளியின் ஊடல் நீங்குவான் போட்டிருக்கு. ஆனா மேலேயும் நீங்குவான் போட்டிருக்கு. அதான் நீங்குவான்னு படிக்கலாம். நீங்குவான். தோழி அமைத்திருந்த மலர் படுக்கையில் தான் கணவனிடம் கொண்ட ஊடலை முடித்து கொள்ள ஒருத்திக்கு சித்தம் உண்டு, அவளுக்கு எண்ணம் உண்டு. அது அன்பன் தேர்கிலன். அந்த எண்ணத்தை அவள் கணவன் அறியாதவனாக இருந்தான்.
பொய்த்ததோர் மூரியால் நிமிர்ந்து போக்கினான். அப்போது ஒரு தூக்கம் தூங்கி எழுந்தவள் போல பொய்யாக கைகால்களை அவள் மேல் படும்படியாக சோம்பல் முறித்தாளாய். எத்தனை இறந்தன கடிகை ஈண்டி என்றாள். இப்பொழுது எத்தனை நாழிகை கழிந்துள்ளன என்று தூக்கத்தில் அனைத்து மறைந்தவள் போல் கேட்டாள். தம் பெருமையும் மதிப்பும் இழவாமல் பெண்மை ஊடலை முடித்துக் கொள்ளும் நுட்பம் சுட்டியவாறு, ஊடல் உணர்தல் புரிதல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன். திருக்குறள் என்பது வள்ளுவ வாசகன். நீங்குவான் நீங்க வினையச்சம் தூக்கத்தில் காலம் உணர இயலாத ஆதலின் எத்தனை இறந்தன கடிகை என வினவினாள். அவங்க கணவன் திரும்ப வந்தவனா அவருக்கு வெளியே போயிட்டு வந்தது தெரியாம அவருக்கு தெரியக்கூடாது. அதாவது அவரை அசிங்கப்படுத்தக்கூடாது. அதனால இவங்க அப்படியே தூங்கி எழுந்த மாதிரி எழுந்து எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்களாம் கடிகை. எத்தனை இறந்து அந்த படுக்கையில இருக்கா. அப்போ கணவன் வந்ததும் அவருக்கு ஒரு உணவு பண்ணக்கூடாது, ஊடலை முடித்துக்கணும்னு நினைக்கிறார். அதனால தூங்கி எழுந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு என்ன எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அவர் போனதும் தெரியல, அவங்க வந்ததும் தெரியல. அதாவது அவங்க கணவன் என்ன அவங்க கணவன் எந்த மாதிரி போய் சொல்லலாம்னா, நான் போவே இல்லையே, நான் இங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்க. நான் தூங்கிட்டேன், நீங்க போனது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி. இது ஒரு ஊடல் காட்சி எல்லாமே. விதைத்த மென் காதலின் வித்து வெஞ்சிரை இதை புனல் நனைத்திட முளைத்ததே என பதைத்தனள். ஒருத்தன் மேல் ஒருத்தி 5 அடி உதைத்தலும் பொடித்தன ரோமராசியே. ஒருத்தி பதைத்தனள் ஒருத்தன் மேல் 5 அடி உதைத்தலும். ஒரு மங்கை தன் கணவன் மேல் கொண்ட ஊடலால் பதைத்தவளாகி அவனை தன் பஞ்சனைய மெல்லடியால் உதைத்தவுடன் வெஞ்சிரை இதைப்புணல் நனைத்திட கடிய வேலியை உடைய உடம்பாகிய திணைப்புணத்தில் உதையால் உண்டாகிய இன்பப் புனல் நனைத்ததனால் விதைத்த மென்காதலின் வித்து முளைத்ததே என விதைக்கப்பட்ட மெல்லிய காதலாகிய முளைகள் உடனே முளைத்து விட்டதை போல ரோமராசி பொடித்தன. அவன் உடம்பில் உள்ள மயிர் கூட்டங்கள் சிலிர்த்து நின்றன. பிற விதைகள் காலந்தாழ்ந்து முளைக்கும், காதல் விதை உடனே முளைக்கும் எனக் கூறி வியந்தவாறு அவள் பாதம் பட்டவுடன் அவன் புலங்காகிதம் அடைந்தான். ரோமஞ்சலி உண்டாயிற்று என்பதை அழகுற உருவகித்தார். உடம்பை கொள்ளையாகவும் காதலை வித்தாகவும் விதைத்த இன்பத்தை நீராகவும் ரோமராசியை காதல் முளையாகவும் உருவகித்தார். ஒருத்தி பதைத்தனள் உதைத்தலும் இதை புனல் நனைத்திட விதைத்த மென்காதலின் வித்து முளைத்தவே என ரோமராசி பொடித்தன என கூட்டுக. அதாவது அவங்க உதைக்கிறாங்கன்னு சொல்றாங்களா? உதைக்கிறாங்க, அது பட்ட உடனே உங்களுக்கு அந்த ரோமம் எல்லாம் புல்லரிக்கிற மாதிரி ஆயிடுச்சா? அப்படிதானே புரியுது எனக்கு. அப்படிதான். ஆமா, அவன் ஒரு அன்பனால்தான் அப்படி பண்றா. அது அவ கால் பட்ட உடனே இவருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். ரோம ராசி பிடித்தன்னா ஒரு புல்லரிக்கிறது அப்படின்னு அவன் சந்தோஷப்படுறான். அவன் புலகாங்கிதம் அடைந்தான். ரோமாஞ்சலி உண்டாயிற்று என்பதை அழகர உருவகித்தார். உடம்பை கொள்ளையாகவும் அது அந்த மாதிரி கற்பனை பண்ணி சொல்றார். அவள் உதைத்தாள்னாக்கா அது சீரியஸ் இல்லை, சும்மா செல்லமா ஊழல் செல்லமா பண்றார். நம்ம இப்ப புல்லரிக்குதுன்னு சொல்றதுக்கு கம்பர் ரோமாஞ்சலி ரோமாஞ்சலின்றது சொல்லுவாளே, ரோமாஞ்சலி உண்டாச்சுன்னு சொல்லுவாங்களே. அப்படிங்களா? உண்டு அந்த வேர்டு ரொம்ப நாம அந்த சீன் பார்த்துட்டு ஒரே ரோமாஞ்சலி உண்டாச்சுன்னா புல்லரிச்சுதுன்னு அர்த்தம். ரோமம்னா புல் மாதிரி இருக்கிற அந்த முடி இல்லையா, அதெல்லாம் அப்படி கூஸ் பம்ப்ஸ். கம்பர் ரோமராசி என்றாரு. நீங்க ரோமாஞ்சலி எங்க பாத்தீங்க? இதுல இருக்கா நீங்களா சொல்றீங்க? அதுலயே இருக்கு ரோமாஞ்சலி உண்டாயிற்று என்பதை முன்ன தெரியும். ரோமாஞ்சலின்றது வேர்டு தெரியும். இதுல இருக்கு இதுலயும் இருக்கு. ரோமாஞ்சலி உண்டாயிற்று என்பதை அழகுற உருவகித்தார். ஆமா,
ஓகே ஓகே, நீங்க உரையில சொல்றீங்க, நான் பாட்டுல தேடிட்டு இருக்கேன். உரையில இருக்கு. இந்த வார்த்தை வழக்குலயும் உண்டு. முன்னையெல்லாம் அதை அவ்வளவு யூஸ் பண்றது இல்ல. ஆக்சுவலி இந்த ரோம ராசின்னு சொல்ற ராசின்றது என்ன மீன் பண்றாங்க? இல்ல உரோம அஞ்சலி, உரோமம் இல்ல மேம், அது புரியுது. பாட்டுல வந்து ரோம ராசியே அப்படின்னு தானே சொல்றாங்க. ரோம ராசி பொடித்தன, அதுக்கு சொல்றீங்களா? ஆக்சுவலி ஊ வந்து சைலண்ட். இப்ப வந்து லக்ஷ்மினா ஈ போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இது ஊ போட்டிருக்காங்க ரோம அப்படின்ற மாதிரி. ஆனா ரோம ராசி அப்படின்னு தானே சொல்லுவோம். ராசின்றது எது சொல்றாங்க அப்படி தெரியல. நமக்கு யூஸ்ல ராசின்னா அந்த ராசி நட்சத்திரம் மட்டும் தான் சொல்லுவோம். அப்ப ராசின்றதுக்கு வேற மீனிங் இருக்கோ அப்படி கேக்குறேன். இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, அவன் உடம்பில் உள்ள மயிர்கூட்டங்கள், ரோம ராசிங்கிறது மயிர்கூட்டங்கள்னு பொருள் கொடுத்திருக்காங்க. காதல் ரோம ராசியை காதல் முளையாகவும் உருவகித்தார். புலகாங்கிதம் அடைந்தான் கூட சொல்றாருங்களே ஒரு இடத்துல, புலகாங்கிதம்னு இருக்கே. புலகாங்கிதம் அடைந்தான், ரோமாஞ்சலி உண்டாயிற்று. அடுத்தது வாசிக்கலாம். பொழிந்த வால் முகத்தினான் பொங்கி தன்னையும் மலிந்த பேருவகையால் மாற்று வேந்தரை நலிந்தவாள் உழவன் ஓர் நங்கை கொங்கை போய் மெலிந்தவா நோக்கி தேன் புயங்கள் வீங்கினான். மாற்று வேந்தரை நலிந்தவாள் உழவன் பகை மன்னர்களை வருத்திய வாட்படையுடைய வீரன் ஒருவன் ஓர் நங்கை கொங்கை போய் மெலிந்தவா நோக்கி. கொங்கைகள் தன் பிரிவினால் மெலிந்து போய் இருப்பதை பார்த்து பொங்கி தன்னையும் மலிந்த பேருவகையன் தன்மேல் அவள் வைத்துள்ள காதலின் அளவை அமெலிவாள் கண்டு மனம் பொங்கி தன்னையும் மிஞ்சிய பேருவகையை அடைந்தவனாய் புயங்கள் வீங்கினான். தன் தோள்கள் பூரித்து நின்றான். பிரிவில் கற்புடையால் மெலிவு கணவன் குறிப்புக்கு காரணமாம் என்றபடி மாற்றுவேந்தரை நலியும் வாள் உழவன் பெருமை முழுவதும் இவள் மெலிவுக்குள் அடங்கிற்று என்றபடி. அவங்க பிரிஞ்சு இருந்ததுனால அவங்க உடல் மெலிந்து இருக்கிறாங்க. அதை பார்த்து பகை மன்னர்களை வருத்திய வாட்படையுடைய வீரன் ஒருவன் வந்து அவங்கள வந்து தன்னை பிரிஞ்சு இருக்கிறதுனால மெலிஞ்சிருக்காங்க அப்படின்ற இது பூரிப்புக்கு காரணம், கணவன் பூரிப்புக்கு காரணமாம அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷப்படுறோம். ராமலட்சுமி, ராசின்ற வார்த்தைக்கு குவியல் இல்லாடி தொகுப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. முடியெல்லாம் அப்படியே குவிஞ்சு நிக்கிறது தொகுப்பு. இந்த ராசி பலனும் பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் எல்லாம் வந்து ஒரு வகையில ஒரு தொகுப்பா வந்து ஒரு இடத்துல நிக்கிறது ஒரு அமைப்புல. கரெக்ட். ஓகே சார். அப்ப கொங்கைனா உடல்னு அர்த்தமா? ஒரு நங்கை கொங்கை போய் மெலிந்தவா? கொங்கைனா மார்பகம். நோயினால் மெலிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஒரு ராசியில வந்து ரெண்டு நட்சத்திரம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால அது நட்சத்திர கூட்டம். அதனால அந்த இடத்துல அந்த ராசி அந்த மயிர் கூட்டம் மயிர். அதனால விண்மீன்களின் தொகுப்பை விண்ராசி, அதாவது ஜோதிடம் பாக்குற ராசி. ஆமா, ராசி. தண்ணி ராசினா அதுல 2.5 நட்சத்திரம் இருக்கும். ஓகே. 12 ராசிய வந்து 27 நட்சத்திரத்துக்கும் பிரிச்சு கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த 27 நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்கும். பாதம்ன்றது 4 பார்ட் இருக்கும். சோ ஒவ்வொரு ராசிக்கும் 9 பார்ட் வரணும்ன்றதுனால இப்ப அஸ்வினி பரணி கிருத்திகை 3 நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் எடுத்துட்டா அஸ்வினிக்கு 8 இருக்கு, 4 பாகம். பரணிக்கு ஒரு 4 பாகம், அஸ்வினி பரணி கிருத்திகைக்கு 1 பாகம். அதை மட்டும் எடுத்து ஒரு ராசி மேஷ ராசி. அடுத்தது ரிஷப ராசிக்கு கிருத்திகையில விட்டு போன 3, அப்புறம் அடுத்த 2 நட்சத்திரத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து 9. அந்த மாதிரி பிரிச்சு 108 பிரிச்சு போட்டிருக்காங்க. 27 × 4 = 108 டிவைடட் பை 12 = 9. ஸோ ஒரு ராசிக்கு 9 பார்ட் வரணும். அதுல 2 நட்சத்திரம் 2.25 நட்சத்திரம் அதுல வரும். அந்த ராசி கூட்டம் நட்சத்திரம். ஓகே, அடுத்தது வாசிக்கலாம். படிக்கலாம். ஏய்ந்த பேர் எழிலினான் ஒருவன் எய்தினான்
வேய்ந்த போல் எங்கனும் அணங்கன் வெங்கனை பாய்ந்த பூம்பள்ளியில் படுத்த பல்லவம் தீந்தன நோக்கினன் திசைக்கும் சிந்தையான். ஏய்ந்த பேர் எழிலான் ஒருவன் பேரழகு அமைந்தவனான ஒருவன் எய்தினன் பிரிவால் வருந்தும் தன் மனையால் இருக்கும் பள்ளியறையை அடைந்தான். அணங்கன் வெங்கனை வேய்ந்த போல் எங்கனும் பாய்ந்து பூம்பள்ளியில் மன்மதனது கொடுங்கணைகளை எங்கும் பரவி கிடப்பன போல் மலர்கள் பரவி கிடந்த மலர்படுக்கையில் படுத்த பல்லவம் தீந்தன நோக்கினன். அவள் சாய்ந்த போது பரப்பிய தளிர்கள் அத்தனையும் கருகி போவதை பார்த்தான். திகைக்கும் சிந்தையான். தன் பிரிவு பாதித்துள்ள அளவினை அறிந்து திகைப்புற்ற மனமுடையோன் ஆனான். தன்னை அவன் பிரிவு எவ்வளவு பாதித்துள்ளது என்பதனை தளிர்களின் மேல் சாய்ந்து காட்டினள் என்க. வெப்பத்தை குறைக்க படுக்கையில் பரப்பியுள்ள தளிர்கள் இவன் இல்லாத போது காமன் விட்ட கணைகள் போன்றிருந்தன என்பார். அணங்கன் வெங்கனை வேய்ந்த போல் பாய்ந்த பல்லவம் என்றார். எழிலான் ஒருவன் எய்தினன் பல்லவம் தீந்தன நோக்கினன் திகைக்கும் சிந்தையான் என காட்டுக. அவங்க அதுல போய் படுக்கும்போது அந்த இது எல்லாமே கருகி போயிடுது. சோ அதனால இவர் புரிஞ்சுக்கிறாரு எவ்வளோ பிரிஞ்சதுனால எவ்வளவு வேதனையில இருக்காங்க அப்படின்னு. அது பார்த்து திகைப்புற மனமுடையோன் ஆனான். திசைக்கும் சிந்தையான் அப்படின்றது வந்து திகைப்புன்னு சொல்றாங்களா? திசைக்கும் என்ன சிந்தையான் எங்க இருக்கு? திசைக்கும் சிந்தையான் பாட்டுல வந்து திசைக்கும் சிந்தையான் போட்டிருக்காங்க. அதான் திசைக்கும் அது திகைக்கும்ன்றதுதான் திசைக்கும்னு போட்டிருக்காங்க போல. இங்க பாட்டுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும். திகைக்கும் திகைப்புற்ற மனமுடையான். ஓகே, அடுத்த பாடல் யார் படிக்கணும்? நான் தான் மேம். படிங்க. 1000வது பாடல். இது வந்து 1001 வரைக்கும் படிக்கணும். சரி, படிங்க படிங்க. கணக்குப்படி 10,700 பாட்டுல வந்து நமக்கு கிட்ட 1% 10% வந்துடும். 10%. ஆமா. ஆனா சக்சஸ்ஃபுல்லி 1000வது பாட்டு. ஆமா ஆமா. 100வது பாட்டு படிக்கும் போது மே மாசம் படிச்சோம். 100வது பாட்டு. ஓ, ஓகே. நான் எடுத்து பார்த்த 100வது பாட்டு எப்ப படிச்சோம்? மே மாசம் 11ஆம் தேதி படிச்சோம். 1000வது பாட்டுக்கு வந்திருக்கோம். குட். சீக்கிரம் ஊட்டிய சாந்து வெந்து உலரும் வெம்மையால் நாட்டினை அழித்தி நீ என்று நல்லவர் ஆட்டு நீர் கலசமே என்னல்லான ஓர் வாழ் தொழில் மைந்தற்கு ஓர் மங்கை கொங்கையே. ஊட்டிய சாந்து வெந்து உலரும் வெம்மையால் ஊட்டப்பெற்ற சந்தன குழம்பு வெந்து உலர்வதற்கு காரணமான வெம்மையோடு கூடிய ஓர் மங்கை கொங்கை, ஒரு மங்கையினுடைய தனங்கள், ஓர் வாழ் தொழில் மைந்தற்கு வாளால் போர் தொழில் புரியும் ஒரு வீரனுக்கு நீ நாட்டினை அழித்தி என்று நல்லவர், நீ இந்த நாட்டினை உன் போர் திறத்தால் காப்பாயாக என்று கூறி நல்லோர்கள் ஆட்டு நீர் கலசம் என்னலான பட்டாபிஷேகம் செய்து வைத்துள்ள புனித நீர் கலசங்களை போன்றிருந்தன. இன்ப நாட்டிற்குரிய கலசங்களாதலின் இவ்வாறு கூறினார். தற்குறிப்பேற்றானி நாடு காக்கும் போருக்காக பிரிந்து வென்று வாகை சூடி வரும் தலைவனை வரவேற்க பூரண கும்பமேந்தி நிற்கின்றாள் என்க. அவன் பெற்ற துன்பம் எல்லாம் நீங்க இன்ப நாட்டிற்கு அளிக்கும் பொற்கலசத்தோடு அந்த நாட்டை அளித்தாய், இந்த நாட்டினையும் ஏற்பாயாக என்று வரவேற்பது போன்றிருந்தன. பொங்கும் கொங்கை பொற்குடங்கள் என்பது கருத்து. இப்ப எதுக்கு அந்த போர்ல வென்று வர்றத சொல்றாங்கன்னு தெரியலையே. திடீர்னு காட்சி மாற்றமா இருக்கேன். சந்தன குழம்பு வந்து மென்மையோடு கூடிய தலங்கள் வேறனுக்கு நீ இந்த நாட்டினை என்று கூறி நல்லவர்கள் பட்டாபிஷேகம் செய்ய வைத்துள்ள. ஓஹோ, இது போன பாட்டோட சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கு. அவங்க போன பாட்டுல அவங்க கணவனை பிரிஞ்சு அவங்க நெஞ்செல்லாம் வதங்கி போய் வாடி போயிருக்கு. இப்ப அவங்க திரும்பி வந்த பிறகு கும்பாபிஷேகம் போது இந்த இது இருக்க மாதிரி அவங்க வந்து அவங்க நெஞ்சு நிமிர்ந்து இருக்க மாதிரி சொல்றாங்க. அதான் அந்த கலசங்கள் போல அவளோட நெஞ்சமும் இதுவா இருக்கு. இன்ப நாட்டிற்கு கலசங்களாதலே இவ்வாறு கூறினார்.
அந்த பட்டாபிஷேகம் சொல்றதா பட்டாபிடேகம் பட்டாபிடேகம் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க. பட்டாபிடேகம். போன பாட்டை சேர்ந்து படிக்கணும். நம்ம போன பாட்டை சேர்ந்து படிச்சா வருதா? ஆக்சுவலா அவர் திரும்பி வந்தது அவ மகிழ்ச்சி ஆயிட்டா அப்படின்ற மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. படிங்க. அடுத்தது பயிர் உரு கிண்கிணி பரந்த மேகலை வைரவான் பூனணி வாங்கி நீக்கினாள் உயிர் ஒரு தலைவன் பால் போக உண்ணினாள் செயிர் ஒரு திங்களை தேய நோக்கினாள். ஒருத்தி உயிர் ஒரு தலைவன் பால் போக உண்ணினாள். ஒரு மங்கை தன் உயிர் அணைய கணவனிடம் பிரிவு துயர் தாங்காது உடனே போக நினைத்தாள். பயிர் உரு கிண்கிணி பரந்த மேகலை வைர வான்பூன் அணிவாங்கி நீக்கினாள். பிறர் அறிய செய்துவிடும் இவையென்று ஒளி மிகுகின்ற கிண்கிணிகளையும் பரவிய மேகலையையும் உயர்ந்த வைரமணி அணிகளையும் கலற்றி போக்கினாள். செயிர் ஒரு திங்களை தீய நோக்கினாள். பிரிவில் தன் ஒளியால் வருத்திய பகை திங்கள் இப்போதும் எல்லாரும் அறிய வெளிச்சம் தருவது கண்டு அதனை கண்களில் கனல் எழ நோக்கினாள். பிறர் காணாமற் செல்ல அணிகளை கலற்றி எறிந்தமை போல் வானத்து திங்களை ஒன்றும் செய்ய இயலாமை பற்றி கனல் எழ நோக்கினாள் என்க. ரகசியமாக செய்யும் பணிகட்கு ஒளிக்கும் இயல்புடையார் ஆகார். ஆதலின் தலைவன் பால் போக உண்ணினாள். பூன் அணி வாங்கி நீக்கினாள் என்றார். கலன் கழித்து அகல நீத்தார் பறையணைய நீரார் அருமறைக்கு ஆவரோதான். கம்பராமாயணம் 1017. இதுக்கு அடுத்தும் அது வரும் போல. இவங்க அந்த நகைகள்லாம் கழட்டி வச்சுட்டு யாருக்கும் தெரியாம போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நிலாவோட வெளிச்சம் அதை காட்டுற மாதிரி இருக்கிறதுனால நிலாவை கோபமா பாக்குறாங்க. இதெல்லாம் செய்ய முடியுதோ அது செஞ்சுட்டு செய்ய முடியாதது கோபமா காட்டுறாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அடுத்த பாடல் யார் படிக்கணும்? அப்படியே ரெண்டா படிச்சிடலாம். படிக்கவா? நான் படிக்கட்டுமா? 2 படிக்கும் மறுபடியும் 5 படிச்சிடலாமா? உங்களுக்கு டைம் இருக்குமா? தெரியல. 2 முதல்ல படிச்சு பார்க்கலாம். இல்ல 3 படிச்சு பார்க்கலாம். 3 படிச்சலாம். ஓகே. 1002வது பாடல். ஏலும் இவ்வன்மையை என் என்று உன்னதும் ஆலை மென் கரும்பு அனான் ஒருவர்க்கு ஆங்கு ஒரு சோலை மென்குயில் அனால் சுற்றி வீக்கிய மாலையை நிமிர்ந்தில வைரத் தோள்களே. ஆலைமென் கரும்பு அனான் ஒருவர்க்கு ஆலையில் அரைப்பட்ட மெல்லிய கரும்பு போல பிரிவு துயரால் வருந்திய ஒருவனுக்கு ஆங்கு ஒரு சோலை மென்குயில் அனாள். அங்கு சோலையில் உள்ள மெல்லிய குயில் போன்ற குரல் உடையாள் ஒருத்தி சுற்றி வீக்கிய மாலையை அவனை சுற்றி கட்டிய மலர் மாலையை வைரத் தோள்கள் நிமிர்ந்தில அவ்வீரனுடைய வைரம் போன்ற வலிய தோள்கள் மீறி நிமிர்ந்து எழ இயலவில்லை. ஏலும் இவ்வன்மையை என் என்று உன்னதும் அவனை கட்டியுள்ள மாலையில் அமைந்துள்ள வலிமையை என்னென்று கருதுவோம்? காதலின் வலிமையை மாலையின் மேலிட்டு கூறியவாறு. வைரத்தோள்கள் அவனுடையவை, ஆனால் மாலையை அறுக்க மாட்டாத வைரத்தோள்கள் என வியந்தார். மாலையால் காதலரை மங்கையர் கட்டுதல் எல்லியம் போது இனித்திருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு ஆத்தமோர் அடையாளம். பெரியாழ்வார் திருமொழி. கங்குல் பால் புகுந்த கள்வன் இவன் என கதுப்பில் தாழ்ந்த தொங்கலால் முன்கை ஆத்து என்று சீவக சிந்தாமணி வருதல் காண்க. அந்த மலர் மாலையை அந்த காதலன் மேல அணியரா. அவனுக்கு தோள்கள் இருந்தாலும் அந்த மலர் மாலை அவனால வைரம் போன்ற தோல் நிமிர்ந்து வலிய தோள்கள் அந்த மாலை மீறி எழ முடியவில்லை. அவனை கட்டியுள்ள இம்மாலையில் அமைந்துள்ள வலிமை, அந்த மாலை வலிமையா இருக்கு என்று அப்படிங்கிறாரு. இதனால என்ன கருத்துனா, அவனோட தோள்கள் வீரமான வைரம் பாய்ந்த தோளா இருந்தாலும் அந்த மாலை அவனால கட்டியுள்ள மாலையில் அமைந்தாலும் வலிமை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரா? மாலையே அறுக்க மாட்டாத வைரத்தோள்கள் என வியந்தார்.
அதாவது வைரம் பாஞ்ச மாதிரி உடம்பு. ஆனா அந்த அவங்களுடைய அவனுடைய மனைவியோ துணைவி போட்ட மாலையை வந்து போட்ட போது அவங்க வந்து இந்த ஆலையில பட்ட கரும்பு மாதிரி அவங்க மனசு உடைஞ்சு போயிடுது. ஆலைக்குள்ள போட்ட கரும்பு எப்படி சக்கையா வெளியே வருதோ அந்த மாதிரி அவர் சக்கையாயிடுறாரு. வைரம் பாஞ்ச உடம்பா இருந்தாலும் காதல்ல கட்டுப்பட்டு காதல் வந்து அவரை பிழிஞ்சிடுறாங்க. காதலால பிழிகிறப்படுறாங்க. அதான் சொல்றாங்க. ஓகே ஓகே. அர்த்தமோர் அடையாளம். ஓகே. மாலையால் காதலரை மங்கையார் கட்டுதல். இவர் வந்து கரும்புமா அன்பு கட்டுப்படுறாங்க. வைரம் போன்ற தோல் இருக்கு. ஒரு நிமிஷத்துல அந்த மாலையை கைட்டெல்லாம் இருந்தாலும் அவளோட அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த மாலைக்குள்ள அவளோட அன்பாகிய வலிமை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் அப்படி சொல்லலாம். ஆனா அவர் ஆளுமே கரும்பு சக்கையா இருந்தா அது எப்படி இருக்கும்? அவன் குழந்தை அந்த பிரிவு துயரால் வருந்தியன்றதுக்கு இப்படி ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அவரு கட்டுப்பட்டுதான் கூட பரவாயில்ல, அவர் சக்கையா போயிட்டாருன்றாரு அவரு. ஓகே. அடுத்த பாடல் வந்து 1003. சோர்குழல் ஒருத்தி தன் வருத்தம் சொல்லுவான். மாறனை நோக்கி ஓர் மாதை நோக்கினாள். காரிகை இவள் அவள் கருத்தை நோக்கி ஓர் வேரி தெரியலாம் வீடு நோக்கினாள். சோர்குழல் ஒருத்தி, தாழ்ந்த கூந்தலை உடைய ஒருத்தி தன் வருத்தம் சொல்லுவான். தனது வருத்தத்தை சொல்லும் பொருட்டு மாறனை நோக்கி ஓர் மாதை நோக்கினாள். சித்திரக்கூடத்திலிருந்து மன்மதனின் ஓவியத்தை பார்த்து தன் தோழியை நோக்கினாள். காரிகை இவள் அவள் கருத்தை நோக்கி. அத்தோழி தான் மன்மதன் கணையால் வருந்தும் எனும் கருத்தை குறிப்பால் அவள் உணர்த்துகிறாள் என்பதை தன் குறிப்பால் அறிந்து ஓர் வேரியன் தெரியலாம் வீடு நோக்கினான். தேனுடைய மாலையை அணிந்த அவள் கணவன் இருக்கும் மனையை நோக்கி நடக்கலுற்றாள். தாம் ஒரு காமத்தன்மை தாங்களே உரைப்பது என்பது அருங்குல மகளிருக்கு ஆகாது. ஆதலின் குறிப்பால் உணர்த்தியவாறு சொல்லுவான் வினையெச்சம். காரண பொருட்டு மன்மதனை நோக்கியது. அவனால் படும் வருத்தம் உரைக்க மாதை நோக்கியது. அவ்வருத்தம் முன்னால் தான் களையப்பட வேண்டும் என்பது குறிக்க. தோழி இவள் வருத்தம் போக்க அவன் வரவேண்டும் என்னும் குறிப்புணர்ந்து கணவன் இருக்குமிடம் நோக்கினான். குறிப்புணர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொழல். பாடலுக்கு பொருள் தானே நேரடியா சொல்லாம தோழியை பார்த்து சொல்ற. அந்த தோழிக்கும் இவ என்ன நினைக்கிறாங்கிறது புரியுது. அதனால அவள் தேனுடைய மாலையை அணிந்து அவள் கணவன் இருக்கும் மனையை நோக்கி நடக்கலுற்றாள். யார் நடக்கிறா? இவளா? தோழி வழியா சொல்லி அனுப்புறா. ஓகே. நேரடியா சொல்ல மாட்டா அந்த காலத்து பெண்கள்ங்கிறதுனால தோழி வழியா அவ குறிப்பா சொன்னா அந்த குறிப்பை தோழியும் புரிஞ்சுக்கிறா. புரிஞ்சுட்டு அந்த கணவன் அவளோட கணவன் இருக்கிற மனையை நோக்கி நடக்கலுற்றாள். புரியுதா? புரியுது. அடுத்த பாடல் யார் படிக்கிறீங்க? புரியுது மேடம். படிங்க. விஎஸ்கே படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மேடம். படிங்க. 1004. சினம் கெழு வாட்டை ஓர் செம்மல் பால் ஒரு கணங்குழை மயில் ஆனால் கடிது போயினால் மனம் குழை நரவமோ மாலைதான் கொலோ அணங்கனோ யார் கொலோ அழைத்த தூதரோ. இது குலகமா? அது ஸ்டார் போட்டிருக்காங்க. சினம் கெழு வாழ்கை ஒரு செம்மல் பால். வெகுளி மிகும் வாளை கையில் கொண்டுள்ள ஒரு வீரனிடத்து ஒரு கணம் குழைமயில் ஆனால் கடிது போயினாள். புட்குழை அணிந்த மயில் போன்றவள் ஒருத்தி விரைந்து சென்றாள். அழைத்த தூதர் அவ்வாறு அவள் தானே விரைந்து செல்வதற்கு காரணமாய் அவளை அழைத்த தூது கூறியவர் மனம் குழை நரவமோ மனத்தை குழையச் செய்ய வல்ல மதுதானோ மாலை தான்கொலோ மாலை பொழுது தானோ அணங்கனோ யார்களோ மன்மதன் தானோ வேறு யாரேனுமோ யார் அறிவார். புல் அசை நிலைகள் அயம் எனினுமாம் மதுவும் மாலையும் மன்மதனும் நான் துரத்து ஏகுமாறு காம வேட்கையை மிகுவிக்கும் பொருள்களாம் என்றவாறு அவளுக்குரிய நாணை பிரிந்து அழைத்து செல்லுதலின் கல்லோ என்றும் புலப்பலா
புலப்படா நிறம் தருதலின் மாலையோ என்றும், ஊரார் உற்று நோக்காது விரைந்து செல்லுதலின் அணங்கனோ என்றும், ஒன்றும் துணிய இயலாமையில் ஐயுற்று யார்கொலோ என்று கூறினார். கல் நாணம் போக்கும் என்பது நான் எனும் நல்லால் புறங்கொடுக்கும் கல் எனும் பேணாப் பெருங்குற்றத்தார்க்கு. திருக்குறள் 924. உடம்பும் உயிரும் வாடிய காலும் எண்ணுற்றன கொல் இவையெனின் அல்லாது கிழவோட் சேரல் கிழத்திக்கு இல்லை. சொல் பொருளியல் என்பதானின் மறவை மீறி இவள் காதலை நோக்கி சென்றதற்கு காரணம் மதுவோ மாலையோ மன்மதனோ இல்லை மூன்றுமா என தெரியுமாம் என்ற போக்கின் அதிகாரத்தால் மதுவை பழித்தவாறு. இவங்க அந்த கணவனை தேடி இவங்க போறாங்க. ஆனா அது வந்து அந்த மாதிரி பெண்கள் போறது அந்த காலத்து வழக்கத்துல இல்ல. அது போறதுக்கு காரணம் அது மதுவால போறாங்களா, இல்லாட்டி மன்மதனால போறாங்களா, இல்லாட்டி ரொம்ப மாலை சாயங்காலம் வந்ததுனால அவங்க குழம்பி போய் போறாங்களோ அப்படின்னு தெரியல அவங்க. ஆமா, அதான் புரியுது. இதுக்காக போறான். அப்ப கணவனை நோக்கி இவ போறாளா தோழி போறாளான்னு புரியலையே. அதுக்கு முன்னாடி போறது தோடி போறாங்க. இந்த பாட்டுல இவங்களே போறாங்க. ஓகே. இது வேற ஒருத்தவங்க இருக்கலாம். ஆமா, வேற ஒருத்தங்க. சரி. அவ மொத்தத்துல எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்துட்டு இப்படி தேடிட்டு தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாட்டுல இந்த இவங்க எல்லாம் இது எல்லாமே கணவனை தெரிஞ்சவங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் கல்லு குடிச்சு மது குடிச்ச மாதிரிதான் இருக்கு. எங்க பெண்கள் எல்லாம் குடிச்சிட்டு பெண்களுக்கு எல்லாம் போதை தெரிஞ்சிருச்சு. தேடி அவங்க ஆண்களை தேடி போறாங்க. அவங்க இன்னும் குடிச்சிட்டு இருக்காங்க போல எங்கேயோ. இல்ல இதுலயும் அகைன் அந்த பெண்கள் குடிக்கிற மாதிரி தானே போட்டிருக்கு. அந்த பெண் தானே போறா. அதனால 2 பேரையும் மாறி மாறி சொல்றாங்க ஒரு சில இதெல்லாம். ராமர சொன்னதோட கல்ல பத்தி சொன்னதான் அதிகமா இருக்கு. மதுவை பற்றி நிறைய சொல்றாரு. வரும் இன்னொரு 900 பாட்டு இருக்கு. 900 இல்ல 9000 பாட்டு இருக்கு. அதான் பாக்கலாம். 1005 படிக்கவா? தொகுதரு காதற்கு தோற்ற திற்றத்து ஓர் வகிர்மதி நெற்றியால் மழைக்கண் ஆளி வந்து உகுதலும் உற்றதியன் என்று கொற்றவன் நகுதலும் நக்கனல் நானும் நீங்கினாள். தொகுதரு காதற்கு தோற்ற நிறைந்த காதலின் ஆற்றற்றுக்கு தோற்று போன சீற்றத்து ஓர் வகிர்மதி நெற்றியால் வெகுளியுடைய எந்நாட் பிறை போன்ற வகிர்ந்த நெற்றியினையுடையவள் ஒருத்தி மழைக்கண் ஆளி வந்து உகுதலும் பிரிவு துயர் வெளிப்படுமாறு மழை போன்று கண்களிலிருந்து கண்ணீர் துளிகளை விட்டவுடன் ஒற்றது என் என்று கொற்றவன் நகுதலும் உனக்கென்ன நேர்ந்தது என்று கணவன் சிரித்த அளவில் நானும் நீங்கினாள். அவளும் நானும் நீங்கி நக்கனல் சிரித்து மகிழ்ந்தாள். நான் வந்தது அழுகைக்குரியதோ சிரிந்து மகிழ்தற்கு உரியதோ மகிழ்விக்குரியது எனின் நீ சிரித்தாக வேண்டும் என வேறு வழியின்றி நாணம் விட்டு சிரித்தனால் என்க. இப்ப அவங்க தேடி போனவங்க அவங்க கணவனை பார்த்தோன்னா இல்ல அவங்க கணவனை எங்கேயோ இது இன்னொருத்தரான்னு தெரியல. அவங்க வந்த பிறகு அவங்க சிரிக்கிறாங்க. இதுக்கு ஆயுதம் அவங்க கணவர் கேட்கிறாரு. கேட்டவொன்னா அவங்க சிரிக்கிறாங்க. அதுதான் சொல்றாங்க. ஆமா, அப்படிதான் இருக்கு. உங்க வெகுளியுடைய பிறை போன்ற கண்ணீர் துளி விடுறா இல்லையா, விட்ட உடனே என்ன ஆயிற்று என்று கணவன் கேட்கிறான். கணவன் கேட்டு சிரித்த அளவில் அவளும் சிரித்து மகிழ்கிறாள். நான் வந்தது அழுகைக்குரியதா சிரித்து மகிழ்க்குரியதோ? மகிழ்வுக்குரியதை நீ சிரித்தாக வேண்டும் என்று சொல்றார். அவ அழற அப்படின்னு கேட்டு வந்தது உனக்கு அழுகையா இருக்கா சிரிப்பா இருக்கா? மகிழ்வுக்குரியதுன்னா நீ சிரிக்கணும் சொன்னதான் அவள் சிரிக்கிறாள். நாணம் மறந்து சிரிக்கிறாள். அவங்க சந்தோஷத்தை சிரிக்கிறாங்க. ஆனா இவர் வந்த பிறகு நீ அழுகுறியா சிரிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்ததுக்காக அழுகுறியா சிரிக்கிறியான்னு அவங்க என்ன வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. மகிழ்விற்குரியது என நீ சிரித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றான். சிரிக்கணும் நீ அவசியம். நாணத்தை விட்டு சிரிக்கிறார். ஓகே, அவங்க கணவன் சிரிக்க சொல்றாங்க. அடுத்தது வாசிக்கிறாங்க. எஸ்கே தானே வாசிக்கிறீங்க.
இல்ல நான் வாசிக்கணும். 2 தானே மேம்? இன்னும் 2 வாசிங்க. அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆ. பொய்த்தலை மருங்கலால் ஒருத்தி புல்லிய கைத்தலம் நீக்கினள் கருத்தின் நீக்கலல் சித்திரம் போன்ற அச்செயல் ஓர் தோன்றற்குச் சத்திரம் மார்பிடை தைத்தது ஒத்ததே. பொய்த்தலை மருங்கலால் இடையுண்டென்பதைப் பொய்யாக வல்ல நுண்ணிய இடையுடையாள் ஒருத்தி கருத்தின் நீக்கல் புல்லிய கைத்தலம் நீக்கினள் தன் மனத்திலிருந்து கூடும் உணர்வை நீக்காதவளாய் மதுமயக்கால் புறத்தே தன் கணவனைத் தழுவிய கைகளை எட்டும் எடுத்துவிட்டாள். சித்திரம் போன்ற அச்செயல் விசித்திர நிகழ்ச்சி போன்ற அந்த செயல் ஒரு தோன்றற்கு கணவன் ஒருவனுக்கு சத்திரம் மார்பிடை தைத்தது ஒத்தது. கைவாள் ஒன்று அவன் மார்பின் இடையே உருவியது போன்றிருந்தது. வீலும் இருவர்க்கு இனிதே வலியிடை போலா படாமுயற்கு. திருக்குறள் 1108. ஆதலின் அவள் கைத்தலம் நீக்கியது அவனுக்கு வாள் இடை புகுந்தது போன்ற துயர் விளைத்தது என்க. சித்திரம் விசித்திரம் புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக் கொள்வு அற்றே பசப்பு. திருக்குறள் என்பவாகலின் கைத்தலம் நீக்கியது விசித்திரம் போன்ற செயல் ஆனது. கருத்தின் நீக்காதவள் மதுமயக்கத்தால் கைத்தலம் நீக்கினள் என்க. மதுமயக்கம் இல்லையெனில் கைத்தலம் நீக்கல் நிகழ்ந்ததே இருக்காது என்பதாம். பூவிடை படினும் யாண்டு கழிந்தன்ன நீருரை மகன்றில் புணர்ச்சி போல பிரிவு அரிதாகிய தண்டாக்காமம். இது கைத்தலம் நீக்கினல்ன்றது என்ன சொல்றாங்க? அவன் பிடிச்சுக்கிறத அவ தள்ளி விடுறான்னு நான் நினைக்கிறேன். ஏன் கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான்ட்டு ஆண்டாள் பாடுறா இல்லையா? கிருஷ்ணர் பிடிச்சுக்கிறாருன்ற மாதிரி பாடுறாவோ. அப்ப உள்ளங்கையில பிடிக்கிறது தானங்க? உள்ளங்கையில பிடிக்கிறது. கைத்தலம் பற்றுதல்னா கைய பிடிச்சுக்கிறா, அதை அவ தள்ளி விடுறான்னு நினைக்கிறேன். இது இவ நல்ல நிலைமையில இருந்து அப்படி பண்ண மாட்டா, மதுவோட மயக்கத்தினால அப்படி பிடிச்சு தள்ளுறா அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஓகே. நீங்க கைத்தலம் அர்த்தமா கேட்டீங்க ராமலட்சுமி? கைத்தலம் நீக்கினல் அப்படின்றது என்ன? நம்ம பார்த்தோம். நமக்கு முதல்ல இந்த பாட்டுல கம்பராமாயணத்துக்கு முன்னாடி பார்த்தோம் கைத்தலம்னு. கைத்தலம் நிறைகனி அப்பம் உடையன்னு சொல்லிட்டு கை ஃபுல்லா அவங்கள பிடிச்சிக்கிறது. கைத்தல நிறைகனி அப்பமோட அவள் புரியாமா? கைத்தலம் கைய பிடிச்சுக்கிறது, கை ஃபுல்லா அப்படி சொல்வா இல்ல, மனைவி பிடிச்சுப்பாளே எப்படி. ஓகே, அடுத்தது வாசிப்போம். மெல்லியல் ஒருத்தி தான் விரும்பும் சேடியை புள்ளிய கையினல் போதி தூது எனச் சொல்லுவான் உற நானும் சொல்லலல் எல்லை இல் பொழுது எல்லாம் விருந்து விம்மினாள். மெல்லியல் ஒருத்தி மென்மை தன்மை பொருந்திய ஒருத்தி தான் விரும்பும் சேடியை தன் விருப்பத்திற்குரிய ஒரு தோழியை புள்ளிய கையினல் தழுவிய கையினையுடையவளாய் போதி தூது என சொல்லுவான் எனக்காக கணவனிடம் தூது போவாயாக என சொல்ல வருவாள். உற நானும் சொல்லலல் அப்படி சொல்ல வருமிடத்து நாணம் வந்து தடுக்கும், அதனால் சொல்ல மாட்டாள். எல்லையில் பொழுது எல்லாம் இருந்து விம்மினாள். இவ்வாறு அவள் காதலால் சொல்ல நினைப்பதும் நாணத்தால் சொல்லாமல் விடுவதுமாக அளவில்லாத காலம் முழுவதும் வீணை கழித்து வெறிதே இருந்து புலம்பினாள். ராப்பொழுது முழுதும் இருந்து விம்மினாள் மெல்லியல் ஒருத்தி என்பதனால் அவள் ஒருத்தியாக இருந்து தூதனுப்ப எண்ணியும் நாணத்தால் இயலாமற் போனதனை நினைந்து அவள் மெல்லியல் ஆயிற்றே என்ன ஆவாளோ என்று கவிஞர் வருத்தம் பாட்டில் கேட்கிறது. ஒருத்தவங்க குறிப்பால சொல்றாங்க, ஒருத்தவங்க சொல்ல முடியாம வருத்தப்படுறாங்க, அந்த மாதிரி. கண்ணதாசன் நிறைய பாடல்கள் கம்பராமாயணத்துல இருந்து எடுத்திருக்காருன்னு எனக்கு ரொம்ப தோன்றும். தூது சொல்ல ஒரு தோழி இல்லை என்று துயர்கொண்டாயோ தலைவின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். நிறைய பாடல்கள் அவர் எடுத்திருக்காரு. அவளுக்கு தோழிட்டு சொல்லி அனுப்புறதுக்கு கூச்சமா இருக்கிறதுனால சொல்லாம இருந்துடுறான். இது ஒரு இவருடைய கவிஞர் முத்துக்குமாரோடைய புக் ஒண்ணு இருக்கு. அதுல படிக்கும்போது அவரை பாக்குறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்தாங்க. எப்படி பாட்டு எழுதுது அப்படின்னு கேட்கும்போது முத்துக்குமார் அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாருன்னா, போய் தமிழ் பாடல்கள்லாம் எடுத்து படி, புறநானூறு, அகநானூறு, கம்பராமாயணம் இதெல்லாம் எடுத்து படின்னு தான் அவர் அட்வைஸ் கொடுத்தாரு.
இப்ப இருக்கிற குழந்தைகள் எங்கிட்ட படிக்க வரவங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்ன தெரியுமா? தமிழுக்கு வரலன்னா முதல்ல பழைய தமிழ் பாடல்களை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு. அத பாட்ட கேளுங்கோ, டி.எம். சௌந்தரராஜனோட உச்சரிப்பை கேளுங்கோ, உங்களுக்கு புரியும். நான் டிஃபரன்ஸ் புரிய மாட்டேங்கிறது குழந்தைகளுக்கு. எனக்கும் கொஞ்சம் குழப்பம் மேடம். ஓ சாரி. இல்ல 3 சுழினா 2 சுழினா இதெல்லாம் வந்து அது ரொம்ப இலக்கணமா சொன்னா டன்னகரனா தன்னகரனான்னு சொல்லணும். அதெல்லாம் சொன்னா ஆமா. பசங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அப்புறம். அதனால அது கொஞ்சம் சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். பழக்கத்துல பேச்சு வழக்கத்துலதான் அவ கண்டுபிடிச்சுக்கணும். ஏன்னா இப்ப இந்த இந்த பாடல் ஒண்ணு இருக்கு. இருவர் படத்துல ஒரு பாட்டு இருக்கு. டக்குன்னு ஞாபகம் வரல. இருவர் படத்துல என்ன யுவனா? என்ன படம்? இருவர் படத்துல இருவர். ஓகே. நறுமுகையே நறுமுகையேவா? கரெக்ட். அந்த பாடல் பாத்தீங்கன்னா அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கும். பாடல் நடுவுல ஏதோ ஒரு ஒரு வரி வரும். அது அந்த வரி எனக்கு உறுத்திட்டே இருந்து ரொம்ப நாள். அது பிறகு பார்த்தா பாடல். ஆமா, அது வந்து இது குறுந்தொகை பாடல். குறுந்தொகை பாடல் அது. குறுந்தொகை அதான். அது குறுந்தொகையில இருந்து எடுத்து வைரமுத்து தனியா இதை சேர்த்து விட்டுருக்காரு. அவரு இன்விடேஷன்ல எல்லாம் கூட அது போடுவாங்க. அப்படிங்களா? ஆமா, இன்விடேஷன்ல வந்துட்டு அந்த இது போடுவாங்க. ஏன்னா அரேஞ்ச் மேரேஜுக்கு அந்த மாதிரி. யாயும் நியாயம் யாராக அது நீ யாரு நான் யாருன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வரும். கண்ணதாசன் ரொம்ப சிம்பிளா நேற்று முதல் நீ யாரோ இன்று முதல் நீ வேறோன்னு பாடுவார். ஆமா, அதெல்லாம் தழுவிதான் எழுதியிருப்பாங்க. எழுதியிருப்பார் தெரியுமா அந்த பாட்டுல? உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, என்னை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயேன்னு எழுதிருக்கோம். ரொம்ப அழகா பியூட்டிஃபுல் லைன்ஸ். புரியுறதா? அது உன்னை நான் பார்க்கும்போது நீ மண்ணை தலையை குஞ்சுக்கிற, சரி என்ன நான் பார்க்கும்போது அப்ப நைஸா என்ன நீ பாக்குற அப்படின்னு எழுதியிருப்பார் அந்த பாடல். இதோட முடிச்சுக்கலாமா? எஸ் மேம். ஓகே மேடம்.